உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த குரு பெயர்ச்சியில் டாப் 5 ராசிகள் முதல் தர வரிசையில் ஒரு கோடீஸ்வர யோகத்தை, ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கிறது. அந்த ராசிகள் என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது 2024 மே மாசம் 1ஆம் தேதி 11:57 மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்படி ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சியால் அதிகமான யோகங்களையும் நட்பலன்களையும் பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்க்க போறோம் நாம. அப்போ அதுல 5 ராசிகள் இடம்பெறுகின்றன. அதுல முதலாவதாக வரக்கூடிய ராசி ஆகப்பட்டது மேசராசி. மேசராசி அப்படின்னாவே நிறைய பேர் எங்களுடைய கஷ்டம் எப்ப தீரும், இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம எப்ப விடுதலை ஆகும், நம்மளுக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, நல்லா இல்லையே. இப்ப சனி பகவானும் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த 11ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவானால நம்ம நல்லா இருக்கணும், ஆனா நல்லா இல்லை. அதே சமயத்துல இந்த குரு பயிற்சி ஜென்மத்திலேயே இந்த குரு இருந்து நம்மளை வாட்டி வதச்சது. அது போக அந்த ஜென்மத்திலேயே ராகும் இருந்து நம்மளுக்கு பயங்கரமான குழப்பத்தை கொடுத்துச்சு. இந்த குருவும் ராகும் இருவரும் சேர்ந்து நம்மளை ஆட்டி படைச்சிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்துல மேச ராசிக்காரங்களுக்கு நட்பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களை அவங்க படக்கூடிய கஷ்டத்திலிருந்து, கடன்ல இருந்து, குடும்ப சுமைகள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூக்கி மேல நிறுத்தி இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவங்களை வாழ வைக்கும், வளர வைக்கும். அவங்க சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய அமைப்புங்கிறது வந்தாச்சு. அது எப்படின்னா, இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா, அந்த 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வையாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க குரு பகவான். அப்ப அந்த 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம். அப்ப அந்த சத்ருக்கள் இவங்களை விட்டு விலகுவாங்க. அந்த சத்ருக்களால பிரச்சனைகள் இருக்காது. அப்ப பினான்சியல் நல்லா இருக்கும். கடன் இவங்களுக்கு குறையும். அந்த கடன் கட்டக்கூடிய வழிகள் பிறக்கும். அது போக உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணி பீடை பிரச்சனைகள் அது எல்லாமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது. அது போக 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க குரு பகவான். அப்ப அந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள்காரகன். அப்ப அந்த ஆயுள்காரகன் அந்த கண்டம். அதே சமயத்துல கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போறது, தலைமறைவாகிறது அந்த 8ஆம் இடம். அப்ப அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு ஆயுள் கண்டம் இல்லை, ஆயுள் தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு, கடனால் பாதிப்பு இல்லை. கடன் வாங்கிட்டு இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைங்கிறது விலகுது. அப்ப அந்த குரு பார்வையினால எவ்வளவு கடன் பட்டாலும் திருப்பி அந்த இடத்துல நின்று அந்த கடனை கட்டக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இது குரு பார்வையினால. அப்ப நீங்க எங்கேயும் வனவாசம் போக வேண்டிய அவசியம் தேவையில்லை. இருக்கிற இடத்திலே இருந்து அவங்களுக்கு பதில் சொல்லி, ஒரு முறைக்கு இருமுறைக்கு பதில் சொல்லி அந்த கடனை இந்த காலகட்டத்துல நீங்கள் கண்டிப்பாக கட்டுவீங்க. அப்ப கடனை கட்டிட்டு நல்ல பேருங்கிறது வாங்குவீங்க. அப்ப அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6, 8, 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது. அப்ப அந்த 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால 10ஆம் இடம் என்பது தொழில், கர்மஸ்தானம். அப்ப அந்த கர்மஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அந்த தொழிலுங்கிறது உங்களுக்கு சிறப்பா அமையும். அப்ப அந்த மேசம்னாவே ஒரு வீரம்,
ஒரு வைராக்கியம், ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்குது. அப்போ உங்களுடைய அந்த வீரமும் அந்த கெட்டிக்காரத்தனமும் அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அதன் மூலியமாக நீங்கள் தொழில்ல உங்களுடைய திறமையை காட்டி, உங்களுடைய வீரத்தை காட்டி, அந்த தொழில் மூலியமாக நீங்க சம்பாரிச்சு பெரிய பெரிய தொழில்ல நீங்க முதலீடு போட்டிருந்தாலும் அது எல்லாமே நஷ்டத்துக்கு போயிருந்தாலும் இந்த பீரியட்ல கஷ்டப்பட்டு அந்த தொழில வந்து பார்க்க போன சீராக்கி அந்த தொழில நல்ல நிலைமைக்கு வந்து அந்த தொழிலையும் காப்பாத்தி உங்களையும் நீங்க காப்பாத்தி கடன்காரங்களுக்கு கடனும் கட்டி நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க. கண்டிப்பாக மேச ராசிக்காரருடைய வாழ்க்கையில இது நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கடகராசி. இந்த கடகராசிக்கு பலன் சொல்வதற்கே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, அந்த கடகமாகப்பட்டது இப்போ அஷ்டம சனி காலகட்டத்துல இப்ப இருக்கிறாங்க. அப்ப அந்த கடக ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. கண்ணீர் விட்டு அழுதாலும் கண்டிப்பாக அது போதாது. அந்த அளவுக்கு அவங்க ரணமான வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லை. இந்த 4 திசையும் 8 திக்கும் எங்கு திரும்பினாலும் எங்கு முட்டிட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் இதுதான் வந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குன அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப இந்த 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனாலையும் அந்த குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால இவங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். இவங்க இப்ப எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதுல சம்பாரிச்சே தீர்வாங்க. அதே சமயத்துல எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகும். ப்ரமோஷன் ஆகலையா, அதை பத்தி அவங்க ஆபீஸ்ல கேட்டு அதை பத்தி முயற்சி பண்ணாங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் எடுத்து நடத்தணும்னு முயற்சி பண்றாங்களா, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அந்த பிசினஸ் மூலியமாக நல்ல நன்மைக்கு வருவாங்க. இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக 5ஆம் இடம் என்பது என்ன, இந்த பூர்வீக ஸ்தானம், இவங்களுடைய திறமைகள், இவங்களுடைய வளர்ச்சி, இவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையிறாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த 5ஆம் இடம். அப்ப அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில அனைத்தும் வெற்றியே. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். அப்ப அந்த வளர்ச்சியின் மூலியமாக கண்டிப்பாக இவங்க வந்து பட்ட கஷ்டங்களாகப்பட்டது தேர்ந்து அனுபவித்த அந்த ரணமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று இவங்களை 4 பேர் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்தே தீரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அப்ப இவங்களுக்கு ஆசைப்பட்ட பொண்ணே கிடைக்கலாம். இல்ல இவங்களுக்கு திருமண தடைகள் இருந்தாலும் இங்க பொண்ணு பார்க்க போனாலும் அந்த பொண்ணுங்கிறது நல்ல சிறப்பான பொண்ணா கிடைக்கும். அந்த பெண் வரக்கூடிய நேரமே இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல கணவர் கிடைப்பாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப அதே சமயத்துல இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வருவதற்குண்டான காலகட்டங்கிறது வந்தாச்சு. அப்ப கடகராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியே வர்றாங்க. கன்னிராசிக்காரங்கள் அப்பான்னு சொல்லி இந்த குரு பெயர்ச்சியை வரவேற்று சந்தோஷமாக அந்த குரு பயிற்சி இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். 9ஆம் இடத்துக்கு குரு வருது. அப்ப அந்த 9ஆம் இடத்துக்கு குரு வந்து அந்த குருவுடைய பார்வை கன்னி ராசியவே பார்க்கறாங்க. என்ன அற்புதம், எந்த ஆச்சரியம்! அந்த ஆச்சரியமும் அற்புதமும் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆச்சரியத்தை பார்க்க போறீங்க, அற்புதத்தை பார்க்க போறீங்க. நீங்க நினைத்தது எல்லாமே, நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்ப அந்த ராசியை குரு பார்க்கறதுனால அந்த குருடைய ஒளி
கதிர்கள் உங்க ராசி மேல படுறதுனால கன்னி ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனம் வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க தொழில்ல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பாக இருந்தாலும், தொழில்ல உங்களுக்கு யார் யார் எதிரிகள் இருக்கிறாங்களோ, யார் யார் உங்களுக்கு ஆகாதம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே விலகுவாங்க. அதே சமயத்துல அந்த தொழில ப்ரமோஷன் கேட்கறீங்களா, கண்டிப்பா கிடைக்கும். அப்போ அந்த தொழில இடம் மாறி போய் நீங்க வேலை செய்யணுமா, நீங்க வேற இடமாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பிசினஸுக்கு ஆசைப்படுறீங்களா, கண்டிப்பா அது நடக்கும். எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டோம், இதுக்கு மேல நம்ம பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது போதும், இனிமேல் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த ஒரு வருஷ காலமா நீங்க யோசனை பண்ணி எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாம இருந்திருக்கும். அந்த யோசனை பண்ண எல்லா விஷயத்தையும் மொத்தமாக இப்ப யோசனை பண்ணுங்க, கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க சக்சஸ் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு பார்க்க போனா இப்ப 7ஆம் இடத்துல குரு பகவான் வர்றாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ஆப்பட்டது 5ஆம் பார்வையாக தன்னுடைய 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 7ஆம் இடத்துல குரு பார்க்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்தை, 11ஆம் இடத்தை. அப்ப அந்த 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில லாபத்தை பார்க்க போகிறீர்கள். எந்த செயல் இருந்தாலும் அந்த செயல்ல உங்களுக்கு லாபம் தான் மிஞ்சும். அப்ப போராடி ஜெயிக்க போறீங்க, போராடி நீங்கள் நிலைநாட்ட போறீங்க. ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு சிநேகிதமா இருக்கட்டும், ஒரு உறவுகளா இருக்கட்டும், இந்த விஷயத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த எல்லா விஷயத்திலையும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இது உண்மை. அப்ப கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்களில் இருந்து, பட்ட வேதனைகளில் இருந்து, நீங்க கடந்த 3 வருஷ காலமா என்ன கஷ்டப்பட்டீங்க, எந்த அளவுக்கு வேதனைப்பட்டீங்க, எந்த அளவுக்கு ரணமாச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும், அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கறாங்க. அந்த ராசியை குரு பார்க்கறது எவ்வளவு பெரிய அற்புதம். உங்களுக்கு பெரிய யானை பலம் இந்த மாதிரி, அந்த யானை பலத்தோடு உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீங்க பார்க்க போன தூக்கி வாரி அடிச்சு விரட்ட போறீங்க. இது நடக்க போகிறது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்கள் நீங்கள் சிறப்பான இடத்துக்கு வரப்போறீங்க. உங்களுடைய தகுதி தரம் மாறப்போகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி போறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆறாங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறாங்க. அப்ப அந்த குரு பார்க்கறதுனால 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மகர ராசிக்காரங்களுக்கு பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கறாங்க. பாக்யஸ்தானத்தையே குரு பார்த்துட்டாரு. அந்த குரு பார்த்ததுனால மகர ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு ராஜா மாதிரியான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை அமைச்சுக்க போறீங்க. நீங்க தான் ராஜா. அப்ப டோட்டலா பாத்தீங்க, ராஜாவும் நீங்க தான், மந்திரி நீங்க தான் ஆள போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவானுடைய கடைசி கட்டத்துல இப்ப இருக்கிறீங்க. அந்த சனி பகவான் ஆப்பட்ட உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளையும் கொடுத்து உங்களை பார்க்க போனா மாண்டு போகாத அளவுக்கு சூழ்நிலை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த காலகட்டத்துல நாம இறப்பதா இல்ல வாழ்வுதா அப்படிங்கிற சூழ்நிலையில மகர ராசிக்காரர் உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்ப மகர ராசிக்காரங்களாப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நாம எல்லாமே இழந்துட்டோம், நம்ம எல்லாமே முடிஞ்சது, நம்மளுடைய வாழ்க்கையே போச்சு இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க என்ன நினைச்சாலும், எதை நீங்க சாதிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல சாதிக்க முடியும். அது போக அந்த குரு பகவானை பார்க்க போனா 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கறாங்க. அப்ப உங்களுடைய ராசியை பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு யானை பலம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், ஒரு கெட்டிக்காரத்தனம், ஒரு வைராக்கியம், இது எல்லாமே கிடைக்கும். இந்த வைராக்கியத்தினால, இந்த தைரியத்தினால நீங்கள் தலையெடுத்து சம்பாரிச்சு சாதிச்சு
பட்ட கடனை அடைத்து கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. அப்போ நீங்க ஒரு புது மனிதனாக, ஒரு புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிச்சு எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி நல்ல பொசிஷனுக்கு வந்து நீங்க நல்லா இருக்க போறீங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய காலடியில கிடக்குது. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எந்திரிச்சு நின்று நீங்கள் தலையெடுத்து நீங்க சம்பாரிச்சு சாதிச்சு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாத்தி பட்ட கடனை எல்லாமே அடைச்சு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. நல்லா இருப்பீங்க. உங்களுடைய தரம் மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகிறது. நீங்க நல்லா இருக்க போறீங்க. நேயர்களே, இந்த 5 ராசிகளுக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சினால பல கோடிகளை சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாக போகிறது. மற்ற ராசிக்காரங்களுக்கு இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்குது. அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை பாருங்க. அந்த தசா புத்திகள் தான் இறுதியானது, உறுதியானதும் கூட. அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.